ஓனரை விட அதிகமா டிரைவர் தான் நிம்மதியா சம்பாதிக்கிறான். ஒரே ஒயின் ஷாப்புக்கு தான் இன்னைக்கு அரசாங்கம் தான் நல்லா இருக்குது, மக்கள் எல்லாம் சீரழிஞ்ச பாடா தான் இருக்கு. இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு ஒருத்தனை குச்சி கொண்டு போடுறானுங்க, இங்கதான் இருக்கும் 32 வயசு தான் நடந்தது ஆந்திரால. அவன் அப்படியே கம்முன்னு இருந்தது, ஒரு செகண்ட கத்தி எடுத்து கொத்தி கொண்டு விட்டாங்களே. உடனே போலீஸ்கார் வந்து பிடிக்க முடியும். கேமரா தான் என்னெல்லாம் இருந்தாலும் ஃபீல்ட்ல பிடிக்கணும்னா அப்படிதான் பண்ண முடியும். டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் தான் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரச்சனைகளை கொண்டு வந்து லோக்கல் பிரச்சனை ஸ்டேஷனு அவங்க கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள பெயில் எடுக்கணும். சில போலீஸ் அதிகாரிகள் விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதான் 2 தட்டி ஒழுங்கா நேரத்தையே வண்டியை கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. உங்க பிசினஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு ஒரு என்ன விஷயம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லிக்கலாம். டீசல் திருட்டெல்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கா? எல்லா டிரைவரும் சொல்ல முடியாது. ஒரு சில டிரைவர் பண்ணியிருக்கா, துரத்தி விட்டோம். திரும்பவும் ஒரு சில டிரைவர் ரொம்ப பண்ணதான் செய்யறான். நம்ம ஒரு மதிப்பு வச்சு தான் டீசல் போடுவோம். ஒரு கணக்கு இருக்கு. பெங்களூர் போறோம்னா 5000 6000 கணக்கு பண்ணி தான் போட்டு விடுவோம். இதுலயே அவங்க 500 1000 ரூபாய்க்கு திருட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கேனு இவன் சொல்ற 5 லிட்டர் கேன் தான் தூக்கிட்டு போறான். கடைக்காரங்க ஊதி வச்சிருப்பான். ஹீட்டு கொடுத்து ஊதி வச்சு அது 7 லிட்டர் ஊடிடுவான். 10 லிட்டர் கேனை கொண்டு போவான். 11 லிட்டர் எடுத்துருவானுங்க. அது இவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். நம்ம இந்த லைன்ல இருக்க பிளாஸ்டிக் லைன்ல இருக்கிறதுனால தெரியும். சொல்றோம், எடுக்காதீங்கடா, 200 ரூபா வேணுமா சாப்பாட்டுக்கு வாங்கிக்கோங்க, 100 ரூபா வேணுமா போய் பிரியாணி சாப்பிடுங்க, அதுக்கு வேணா ஃப்ரீயா கூட தர்றோம்னு சொல்றோம். போய் ஏதாவது தப்பு பண்ணதான் செய்யறாங்க. இருக்காங்க. இப்போ ஒரு வண்டி டிரைவர் இல்லாம இருக்கு. அவருக்கு கையில அடிபட்டு இருந்து டிரைவர். அதனால இப்ப வண்டி நாளையில இருந்து அவர் வேற டிரைவர் பார்த்துட்டு இருக்கிறோம். டிரைவருங்கெல்லாம் இருக்காங்கம்மா, டிரைவருக்கு பஞ்சம் இல்லை. இப்ப எல்லாம் அதிகமா சம்பளம் டிரைவருக்கு கிடைக்குது. ஓனரை விட அதிகமா டிரைவருக்கு தான் நிம்மதியா சம்பாதிக்கிறான். இது கொண்டு போய் ஒயின் ஷாப்ல கொண்டு கொடுத்துடுறானுங்க பணத்தை. இதுதான் ஒரே ஒயின் ஷாப்புக்கு தான் இன்னைக்கு அரசாங்கம் தான் நல்லா இருக்குது, மக்கள் எல்லாம் சீரழிஞ்ச பாடா தான் இருக்கு. இதுதான் உண்மை. அது வெளியே தெரியுது, வெளியில யாரும் சொல்ல முடியல. கொடுமைகளும் கொடுமை அவங்களுக்கு. ஆனா அது புரிய மாட்டேங்கல. குடிச்சிட்டு ஓட்டினா நம்மளுக்கு தான். குடிச்சிட்டு ஓட்டக்கூடாது சட்டம் சொல்லுது. ஆனா அதை விற்கிறதும் சட்டம் தான் இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கமே வித்து. அது பெரிய தப்பு. அது இப்போ ஓட்டக்கூடாதுன்னா இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. இதுல வேற கட்டிங் வேற ரெடி பண்றானுங்களா, இவ்வளவு கொடுமையா இருக்கு. அதை இப்ப ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. இப்ப ஒரு திருட்டு நடக்குதுன்னா அந்த இடத்துல பக்கத்துல வீட்டுக்காரன் பார்த்துட்டாங்கன்னா அவங்க இறங்கி வந்து ஓடி வந்து பிடிச்சாதான் தெருவில் பிடிக்க முடியும். கேமரா தான் என்னெல்லாம் இருந்தாலும் தெருவில் பிடிக்கணும்னா அப்படிதான் பண்ண முடியும். அந்த உதவி பண்ணாம இந்த நேரம் அவன் தப்பி ஓடுறதுக்கு இப்ப உடனே போலீஸ்கார் வந்து பிடிக்க முடியும், இல்லை வேற யாராவது வந்து பிடிக்க முடியுமா? பக்கத்துல சுற்றுப்புறம் சூழ நமக்கு தமிழர்களுடைய பண்பாடே அதுதான். இப்ப பண்பாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு. அப்படி அழியக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேர் போராடுறாங்க. குறிப்பா வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணோம், அது நல்லதோ குடும்பம் கெட்டதுக்கு தொலைப்பக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடிப்பழக்கங்கள் மட்டும் இல்லாது நிறைய போதைப் பொருளுக்குள்ள ரொம்ப மோசமா இருக்கு நாடு. தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா நாட்டிலும் அப்படிதான். உயிர்ப்பில்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. ரொம்ப வருஷமா அது இருக்குது. இங்க நல்லா தான் இருக்கிறானுங்க, இப்ப கெட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சிறு வயதுலேயே சின்ன பசங்க எல்லாம் தப்பு பண்றாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. போதைப் பொருளோ இல்லை ஏதோ ஒண்ணு பயன்படுத்துறாங்கன்னா அதுல ஒரு ருசி கண்ட பிறகு அந்த ட்ராக்லேயே போயிடுறாங்க யூத். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்ல முறையில வாழணும். இதான் உண்மை. டிரைவர் அசோசியேஷன்ல இருந்து ஹெல்ப் பண்றாங்களா? லைக் டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா வருவாங்க. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை, இப்போ நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம், அவங்க ஏதோ ஒரு பெங்களூர்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, டிரைவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அவங்களோட அசோசியேஷன்ல ஃபோன் பண்ணி டிரைவரோ இல்லை நாங்கள் ஓனரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன சார் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்பாங்க. ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, அது மூலமும் சொன்னாலும் அவங்க உடனடியாக இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச உதவி பல தேவைகளும் கூட கொடுப்பாங்க ஒரு சில இடங்கள்ல. ஏன்னா நேஷனல் ஹைவேஸ்ல எல்லாம் பாதுகாப்பு இல்ல டிரைவர்ஸ்க்கு. ஆமா, உண்மையிலே இல்லம்மா. எத்தனையோ வீடியோஸ் வருது. உதாரணத்துக்கு ஒருத்தனை குச்சி கொண்டு போடுறானுங்க. ஒரு குடிக்க போற ஒரு டிரைவர் ஒரு வீடியோ பார்த்தேன். சும்மா இளம் ஜிங்க மாதிரி இருக்க ஆளு டிரைவர், 35 வயசுக்குள்ளதான் இருக்கும், 32 வயசு தான். குடிக்க போன இடத்துல ஒரு பயங்கரமான குடிக்காரனா இருப்பான். அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கான். வெளியூர்ல இது நடந்தது, ஆந்திரால. அவன் போய் குடிச்சிட்டு இருந்திருக்கான். இவன் போய் குடிச்ச இடத்துல நான் யாரு தெரியுமாடன்னு கொஞ்சம் மதுரைக்காரன்ட்டு கொஞ்சம் உடம்பு முறுக்கிருக்கிறான். அவன் அப்படியே கம்மெண்ட் இருந்தது. ஒரு செகண்ட கத்தி எடுத்து கொத்தி கொண்டு விட்டாங்களே. இவன் ஒரே குத்தி ஒரு மலத்திட்டான். இவனோட உடம்புல அது 4ல் 1 தான் அவன் இருப்பான். ஆனா அப்படி ஒரு செகண்ட்ல ஆள் அடிச்சு போட்டான். அதான் இடம் பொருள் ஏவல் நடந்துக்கணும்னு சொல்றாங்கன்னா அதுதான். நார்த்ல ரொம்ப சேஃப்டி இல்ல அப்படின்னு தமிழ் டிரைவர்ஸ்க்குலாம். கத்தி வச்சு மிரட்டுறானுங்க, ரோடு கொண்டு முடியல, வச்சுட்டு தூங்க முடியல ரோட்ல ஹைவேஸ்ல. நாங்கெல்லாம் பெரும்பாலும் பெட்ரோல் பங்க்ல தான் நிக்க சொல்லுவோம் டிரைவர்களை.
டோல்கேட் பக்கத்துல நிக்க சொல்லுவோம். டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது சவுண்டு கேட்டா கூட உடனே ஒரு 4 பேர் ஓடி வந்துருவான். பெட்ரோல் பங்க்ல 24 மணி நேரம் ஹைவேஸ்ல இருக்கும், கேமரா இருக்கும். ரெண்டாவது அங்க ஆள் எப்படியும் செக்யூரிட்டி அதாவது 2 பேர் எப்படியும் பெட்ரோல் டீசல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு செக்யூரிட்டி இருப்பான். அப்படி இல்லைனாலும் அவன் ஊர்காரங்கிறதுனால அந்த ஊர் அது எந்த கல்கத்தாவா இருந்தாலும் கூட அவனே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா, பெட்ரோல் பங்க்ல நிறுத்திக்கோங்க, எந்த வண்டினாலும் பெட்ரோல் பங்காரங்க சொல்லிட்டு கூட பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா காலையில் 4 மணிக்கு எடுத்துடுறோம்னா 5 மணிக்கு எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா பெட்ரோல் பங்காரங்க ஒன்றும் சொல்ல போறதில்ல, சைடு விட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கண் பார்வையில் இருப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எங்க வண்டிகளும் அப்படிதான் நாங்க சொல்லி அனுப்புறோம். அதே மாதிரி டோல்கேட் கிட்ட விட்டுக்கோங்க, அறிவுமே இல்லாம ஏரியாவுக்கு தான் போறாங்க. இப்ப கூட லாஸ்டா ஒரு டிரைவர் வந்தாரு, அவர் ஒடிசா போனதே இல்லை, சொல்லி அனுப்பினேன், கரெக்டா போனாரு, இறக்கிட்டு வந்துட்டாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தர் டிரைவருங்களும் கரெக்டா பாத்துக்கணும். எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கும். எதுக்காக கஷ்டப்படுறாங்க? குடிக்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டப்படுறது பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வருவாங்க. வர்றவங்க அப்படியே வந்து நேர்த்தியா செயல் பண்ணலாம். ஏதோ ஒரு உடம்பு முடியல அப்படின்னா பரவாயில்ல, என்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு படுத்தா தெரியாது, வீட்டுல போய் படுத்துக்கிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வீட்டம்மா சொல்லிட்டு படுத்துக்கலாம், இந்த மாதிரியா இருக்குங்க போய் படுத்து தூங்குறேன்னு சொன்னா சரி வீட்டுக்கு படுத்து தூங்குன்னு சொல்லிடுவாங்க. அதை விட்டுட்டு ரோட்ல குடிச்சிட்டு அங்க இங்க தயார் பண்ணிட்டு பிரச்சனைகளை கொண்டு வந்து லோக்கல் பிரச்சனை ஸ்டேஷனு அவங்க கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள பெயில் எடுக்கணும். சில போலீஸ் அதிகாரிகள் விட்டுருவாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதான் 2 தட்டி ஒழுங்கா நேர்த்தியா வண்டியை கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. லோடோட மதிப்பும் அதிகம். லோடோட மதிப்பு இப்ப இவங்க குடிக்கிறவங்க எவ்வளவு பிரச்சனை பாருங்க. பொருளை ஏத்தி விட்டவன் 10 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா மெட்டீரியல் ஏத்தி விட்டுருப்பான். இன்னைக்கு லட்சத்துக்கே மதிப்பு இல்லை. 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா மெட்டீரியல் ஏற்றி விட்டுருக்காங்க. இதை சேஃப்டியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது டிரைவரோட கடமை. வண்டி போனார் வீட்டுல இருப்பான், தூங்கிட்டு இருப்பான், அவனுக்கு என்ன தெரியும்? டிரைவருங்க தான் அதை பொறுப்பா கொண்டு போகணும். அதுல போற வழியில எதுவும் பிரச்சனை இல்லை, அவங்க தான் பாத்துக்கணும். வழியில நேர்த்தியா கொண்டு போய் ஏதோ அவங்களுக்கும் ஒண்ணு பண்ண முடியல, எங்கேயா வரங்கட்டி நிறுத்தி தூங்கிட்டு போட்டு போகலாம். தூங்கிட்டு எந்த டிரைவரும் ஓட்டக்கூடாது, வண்டியை பார்த்து ஜாக்கிரதையா போனோம். ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு லோடு வண்டிக்கெல்லாம் ஸ்லோவா தான் ஓட்டுறோம், அதனால கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். போகும்போது இப்ப நம்ம உதாரணத்துங்கிறது திருநெல்வேலியோ தூத்துக்குடிக்கோ கார்ல போறோம்னா ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரத்துல நம்ம போயிடலாம், போக முடியும். அவங்க லோடு வண்டிங்கெல்லாம் வந்து குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் எடுக்கணும். அப்படின்னாதான் அவங்களுக்கும் சேஃப்டி, வாகனத்துக்கும் சேஃப்டி. ஏன்னா நம்ம காருங்கெல்லாம் டிராவல்ஸ் வண்டிகள்லாம் 8 மணி நேரம் 9 மணி நேரத்துல போறாங்க. அவங்க பிரேக் அடிச்சா நிற்கும். என்ன அது லைட் வெயிட் மெட்டீரியல். என்ன வண்டியில உட்கார்ந்துருக்கவங்க இந்த நம்பர்ஸ் தான், ஆண்களும் பெண்களும் தான் இருக்காங்க, மனிதர்கள். இவங்க வெயிட் வர மாட்டாங்க, 4 டன் 5 டன் தான் வரும் ஃபுல்லோட ஏற்றாரு. இது வண்டியில வந்து 10 டன் வண்டி ஏற்றிட்டு போறோம்னா பிரேக் நிக்கணும். அது கொஞ்சம் நான் பார்த்து போகணும், நிதானமா தான் போகணும். நிதானமா எல்லா டிரைவரும் ஒழுங்கா ஓட்டுங்க, வாகனத்தை பார்த்து பாதுகாத்து போங்க, பாதுகாத்து வருங்க. வரும்போது போகும்போது பாதுகாத்து கொடுங்க. உங்க வீடு உங்க பிள்ளைங்க உங்களை நம்பிதான் இருக்காங்க, அதனால பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. உங்க பிசினஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறதுக்கு ஒரு என்ன விஷயம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி கொடுங்க. வண்டி வாங்கினதே அதுக்குதான். வண்டி நம்மளோட பிசினஸ் ஆகும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் டிரைவர்கள் பண்ற தப்புனால வண்டிகளை கொடுத்துடலாமாங்கிற ஸ்டேஜ் கூட வர்றோம். ஒரு சில டிரைவர் ஒரு சில டிரைவர் கரெக்டா இருக்கிறாங்க, கரெக்டா போயிட்டு வராங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டு. அவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கரெக்டா வீட்டுக்கு போட்டுருவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா பேமெண்ட் போட்டு விட்டுறோம். திடீர்னு இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஒரு 5000 1000 வேணும்னா கொடுக்குறோம். 10,000 ரூபா கொடுத்தா ஓடிடுவாங்க. அதனால அப்படி கொடுக்குறது நிறைய முன்னெல்லாம் போயிடுச்சு பணங்கள்லாம். அந்த மாதிரி கொடுக்கல. உனக்கு என்ன தேவைப்பா, என்ன பிரச்சனை, உங்களா ட்ரெஸ் எடுக்கணுமா, வா கடைக்கு வா, ட்ரெஸ் எடுத்துக்க, உன் பொண்டாட்டிக்கு எடுத்துக்க, பிள்ளைக்கு எடுத்துக்க, அப்படிதான் எடுத்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேற்கொண்டு செலவுக்கு எவ்வளோ வேணும் இருந்தா உன் அக்கௌண்ட்ல போடுவா, இல்லை வீட்டு அக்கௌண்ட்ல போட்டுருவேன். உனக்கு என்ன 1000 ரூபா வேணுமா கையில் தனியாக வாங்கிக்கப்போ. ஒரு டிரைவர் போன வாரத்தில் கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு 2 நாளைக்கு முன்னால போனாரு. ஃபுல்லாக சரக்கு போட்டுட்டு கீழே விழுந்து கையை கட்டு போட்டுட்டு இருக்கிறாரு ஒரு வாரமா. இன்னும் 2 வாரம் அவருக்கு கை பேசிக்கிச்சான். இன்னும் 2 வாரம் அவருக்கு ரெஸ்ட் வேணுங்கிறாரு. அதான் இருக்கு நிலைமை. அதனால எல்லாரும் போகும்போது வரும்போது பார்த்து தான் போகணும். நம்மளால வண்டி வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது டிரைவருக்கும் ஒரு அறிவுரை, நம்ம நேர்த்தியா ஓட்டிட்டு போகணும். பொண்ணால போறது அது பெண்ணோ ஆனோ யாரோ போறாங்கன்னாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க நடந்து போற மாதிரி நம்ம நினைச்சு ஜாக்கிரதையா கொண்டு போன வண்டியை போகும்போது சரியா போயிட்டு கரெக்டா வந்து ரொம்ப நல்லது. இவங்க குடிச்சிட்டு போனா அவங்களுக்கு நிலைமை தெரியாது, தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி எதுவும் இல்லாம நேர்த்தியா போனோம். அரசாங்கம் விற்கத்தான் செய்யும், அரசாங்கத்துக்கு வேறு வருமானம் இல்லைன்றாங்க, அதனால விற்கத்தான் செய்யுது. யாரும் தடை பண்ண மாட்டேங்கிறாங்க.
யார் வந்தாலும் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சம்பளங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க சம்பளம் அதிகம். கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் பார்த்தா ரொம்ப அதிகமாக தான் கொடுக்குறாங்க. வேறு வருமானம் இல்லைன்றாங்க. வேறு வரினாலும் வரி ஏறிக்கிட்டே போகுது. எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறுது, எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. வர்றவங்களும் யார் வந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை செய்யணும். டிரைவர்களும் நேர்த்தியாக வாகனத்தை ஓட்டணும். வாகன உரிமையாளர்களும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அடிக்கடி என்ன நடக்குது, வாகனங்கள் எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த நேரம் கிளம்புனாலும் 2 மணி 3 மணிக்கு கிளம்புனாலும் பார்க்குறோம். நாங்கள் வண்டி எந்த இடத்துல இருக்கு, எங்கே போயிட்டு இருக்குன்னு ஜாக்கிரதையாக இருக்காங்களான்னு. ஏதாவது ஒரு மாதிரியா இருக்காங்கன்னா ஃபோன் பண்ணியப்பா தூக்கம் வருதுன்னா ஓரம் கட்டி தூங்கியப்பா பார்த்து ஏதாவது பெட்ரோல் பங்க் சொல்லிடுறோம் அறிவுரை. சரிங்களான்னு சொல்லி ஓரம் கட்டி போயிடுறாங்க. சில டிரைவரும் ஓட்டுவாங்க, விடிய போட்டுவாங்க. ஒடிசா ஏற்றி விட்டாலும் 1.5 நாளில் போகிற டிரைவர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க. டீ சாப்பாடு தூக்கம் வருதுன்னா ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு போயிடுறாங்க. நாங்கள் கொடுக்கலாம் வரைக்கும் அப்படி ஓட்டாதீங்கன்னு தான் சொல்றோம். ஹைவேஸ்ல பார்த்து போங்க. தூக்கம் வர்ற மாதிரி கொஞ்சம் அசத்துனாலும் கட்டி ஓரம் கட்டிருக்குன்னு தான் சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கம் தான். நாங்கள் 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. நல்ல டிரைவர்கள்லாம் 2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படுத்து அப்படி எந்திரிச்சிட்டாலும் தெளிவாயிடுவோம். முகத்தை கழிட்டு ஒரு வழியில டீ கடை எங்க இருக்கான்னு பார்த்து டீ சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்ப டீ கடை கூட ஹைவேஸ்ல அதிகம் இல்ல. போலீஸ் ரைட் இது நிறைய புது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. NHAல இருந்து ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கணும், குளிக்கிறதுக்கு இடம் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு இடம். குளிக்கிறது கூட இப்ப ஹைவேஸ்ல பார்க்கிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்க போய் குளிக்கலாம். பாத்ரூம் வந்து பெட்ரோல் பங்க்ல சொல்லி குளிச்சுக்கலாம். டிரைவர் தான் சார் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு போறேன்னு விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி சீக்கிரம் போங்க அப்படின்னு. சேஃப்டி ஹைவேஸ் பெட்ரோல் பங்க் தான் சேஃப்டி என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா டோல்கேட்டில் கூட சைடு விட்டும்போது பையா கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஹிந்தியாருன்னா ஹிந்தியில் சொல்லிட்டு போய் படுக்கலாம். படுத்தாலும் அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு உடனடி உதவிக்கு அவங்க உதவி வருவாங்க. காவல்துறையும் உடனே வராங்க. ஹைவேஸ்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனைனாலும் உடனே 10 நிமிஷத்துக்குள்ள வண்டி நிற்கும் ஹைவேஸில். இல்லை ஆக்சிடென்ட்னாலும் சரி ஃபோன் பண்ணால் அதுக்கு நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் போடலாம். இல்லை 100 போடலாம். 101 அந்த மாதிரி போட்டேன்னா உடனே அவங்கவுங்க தகவல் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. எதையும் பண்ணுறாங்க. தூக்கம் தான் ஏன் ஓட்டக்கூடாது. இது டிராவல்ஸ் இதெல்லாம் ஓட்டுறாங்க. இதுலேயே டபுள் டிரைவர் இருக்காங்க இப்போல்லாம். முதல்ல சிங்கிள் டிரைவர் தான் இருந்தாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸுங்க அது மாதிரி இப்போ டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே ஓட்டுனர். அது ஓரளவுக்கு சேஃப்டி தான். அதுலேயே கூட மிஸ் ஆகி எங்கேயா கொண்டு கவுத்துடுறாங்க, இல்லை இடிச்சிடுறாங்க. அது ஒரு 4 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓட்டலாம். அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகிறது தான் நல்லது. தேங்க்யூண்ணா நீங்க ஷேர் பண்ணதுக்கு. சரி, உங்களை மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இதை பார்ப்பாங்க. புதுசா வர டிரான்ஸ்போர்ட்டர்ஸும் உங்ககிட்ட இருந்து கற்றுப்பாங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கே போனாலும் வந்தாலும் ஜாக்கிரதையாக போகணும், ஜாக்கிரதையாக வரணும். எல்லாம் இறைவன் நேரம் கடவுளுடைய கிருபை. நன்றி.